உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அனைவருக்கும் வணக்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய எளிவந்த தன்மையை பற்றி சென்ற வார பாடல்ல கம்பன் சொன்னான், முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிதா அப்படின்னு. அதாவது இந்த பவர்ல இருக்கும்போது நம்ம மக்களோடு இறங்கி பேச வேண்டும், இறங்கி பழக வேண்டும். அப்போதுதான் அந்த பவர் நம்மளை கரெக்ட் பண்ணாம இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா பொதுவா ஒரு வசனம் உண்டு, பவர் டென்ஸ் டு கரப்ட், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படிம்பாங்க. நம்ம ஒரு ஆட்சியில இருக்கோம், ஒரு அதிகாரத்துல இருக்கோம் அப்படின்னு மக்களிடமிருந்து விலகி போகும்போது அந்த அதிகாரமே நம்மளை வீழ்த்தி விடும் அப்படின்னு. மன்னர் ஆட்சியில் மக்களாட்சியின் பண்பு எப்படி போற்றப்பட்டது, இல்லது மக்களாட்சியில் எப்படி போற்றப்பட வேண்டும் அப்படின்னு கம்பன் ஒரு சொன்ன செய்தியாகத்தான் சென்ற வார பாடலும் அதன் தொடர்பாக மக்கள் ராமனுக்கு என்ன பதில் உரைத்தார்கள் அவன் கேட்ட கேள்விக்கு. 4 கேள்வி கேட்டான் போன வார பாடல பார்த்தோம். எது வினை இடர் இல்லை, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றும் இடர் இல்லையே, மனைவி மக்கள் எல்லாம் சௌக்கியமாக ஆரோக்கியமாக நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு. அப்பேற்பட்ட ராமன் இத நம்ம முன்னாடியே அதாவது கிருஷ்ணபேபி அண்ணா சொன்னதாக நான் சொல்லியிருந்தேன். மனிதன் மட்டுமல்லாமல், மனித உயிர் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினம் மீதும் ராமன் கரிசனமாக இருந்தான், அன்பாக இருந்தான். ஒரு அரண்மனையில ஒரு வாசல்ல ஒரு நாய் வந்திருந்தா கூட அதுகிட்ட போய் கூட அதோடைய குறை என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அதனாலதான் முதிர்ந்த கருணையின் முகமலர் ஒளிதா அப்படிங்கிறான் கம்பன். அப்பேற்பட்ட ராமன் கேட்ட கேள்விக்கு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா இந்த வார பாடலை பார்ப்போம். ஐய நினை எமது அரசு என உடையேன், இஃது ஒரு பொருள் அல்ல, இது எமது உயிருடன் 7 மகிதளம் முழுவதையும் உருக மலரோன் ஒரு பகல் அளவு என உரை நனி புரிவார் அப்படிங்கிறார். அதாவது ஐய தலைவனே, இன்னும் சக்கரவர்த்தி தான் இருக்கான், இளவரசன் தான் இவன், இருந்தாலும் தலைவனே ஐய நினை எமது அரசு என உடையேன், உன்னுடைய ஆட்சியில் நாங்க இருக்கோம், எங்களுக்கு என்ன குறை வந்துவிட போகிறது, இது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது ராமா, ஏன்னா எங்களை ஆட்சி செய்து கொண்டிருப்பவன் நீ அல்லவா, அப்படிங்கும்போது எங்களுக்கு என்ன விதமான குறை வந்துவிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எமது உயிருடன் 7 மகிதளம் முழுதும் உருக, எங்களை மட்டும் அல்லாமல், அதாவது எமது உயிருடன் எங்களை மட்டும் அல்லாமல், மகிதளம்னா உலகம், 7 உலகத்தையும் நீயே ஆட்சி புரிவாயாக, எமது உயிருடன் 7 மகிதளம் முழுவதையும் உருகன்னா ஆட்சி புரிவாயாக. எப்படி ஆட்சி புரிய வேண்டும் அதுக்கு அந்த மக்கள், அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் ராமன் இடம் பிடித்திருக்கிறான், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவனுடைய அரசாங்கத்தில் அப்படிங்கிறதுக்கு. மலரோன் ஒரு பகல் அளவு, அதாவது மலரோன் அப்படின்னா மலரில் வாசல் செய்யக்கூடியவன், அதாவது பிரம்மாவை சொல்லக்கூடியது. நம்ம இந்த மலரோன் மாயோன் சேயோன் நம்ம தமிழ் பாடல நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். அதாவது தொல்காப்பியம் சொல்லுது, மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு. 5 தினத்திற்கான தெய்வத்தை சொல்லும் போது மாயோன் சேயோன், மாயோன்னா நமக்கு தெரியும் திருமால், சேயோன் அப்படின்னா முருகன். அப்பேற்பட்ட மாயோன் சேயோன், அதே அந்த வகையில் மலரோன், மலரில் வாசம் செய்யக்கூடியவன் பிரம்மா. ஒரு பகல் அளவு, இங்க ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய, அதாவது பிரம்மாவுடைய காலம் அதாவது சதுர்யுகம்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய கணக்கு. அப்பேற்பட்ட பிரம்மாவுடைய காலம் முடிந்து பிரளய காலம் வரும், அப்பேற்பட்ட பிரளய காலம் வரும் வரைக்கும் நீயே எங்களை மட்டும் அல்லாமல் இந்த 14 உலகத்தையும் நீயே ஆட்சி புரிவாயாக என உரை நனி புரிவார். அப்படி அந்த மக்கள் உரைத்தார்கள், அந்த ராமனுக்கு ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னு சொல்வதாக. அதாவது அந்த மக்களுடைய ஆதரவை எப்படி முழுதுவாக பெற்றிருந்தான், மக்களிடம் எப்படி ராமன் அன்பாக இருந்தான் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பாடல் மூலமாக இந்த இடத்துலயே, அதாவது இன்னும் ராமன் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கு, இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட நீ எங்களுக்கு உன்னுடைய ஆட்சி உட்பட்டிருக்கும் போது எங்களுக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது, அதனால நாங்கள் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களை நீயே ஆட்சி புரிவாயா, எங்களை மட்டும் அல்லாமல் 14 உலகத்தையும் பிரளய காலம் வரைக்கும் நீயே ஆட்சி புரிவாயாக அப்படின்னு அந்த மக்கள் ஆசி கூறினார்கள் அப்படிங்கிறதாக இந்த வார பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஐய நினை எமது அரசு உடைமை, இது ஒரு பொருள் அல்ல, எமது உயிருடன் மகிதளம் முழுவதையும் உருக மலரோன் ஒரு பகல் அளவு என உரை நனி புரிவார் அப்படிங்கிறாரு. மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.